பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்களிலே இன்னும் நிறைவேற வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கிரியைகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது மிகவும் அவசியம். அநேகர் சொல்லுகிறார்கள், மனுஷர்கள் செய்கிற பாவங்களை குறித்து கர்த்தர் நம்மிடத்திலே கணக்கு கேட்கப் போகிறார், அதற்குண்டான தண்டனையை கொடுக்கப் போகிறார் என்று சொல்லுகிறார்கள். சரியான காரியம்தான். அப்படி பார்க்கிற பொழுது கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் சுமந்து தீர்க்க வேண்டிய தேவ கோபாக்கினையை, நம்முடைய பாவ மூட்டையை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று வேதத்தினுடைய அடிப்படை சத்தியம் சொல்லுகிறது. ஆகையினால நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையை நமக்கு கொடுக்க போகிறார் என்று நினைப்பதும் சரிதான், அதிலே தவறில்லை. ஆனாலும் இப்படி சொல்லி நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறவர்களாக இல்லாமல் இன்னும் அதை சரியாக புரிந்து கொள்வது நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இந்த பூமியில் இல்லை என்று கர்த்தராகிய தேவனே அதை சொல்லிவிட்டார். ஆகையினாலே ஒரு பாவமும் செய்யாத நீதிமான் இந்த பூமியில் இல்லை. ஆகையினால் இந்த காரியங்களை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னும் இந்த கிரியைகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக மனுஷர்கள் சொல்லுவார்கள், நாம் செத்த பிறகு இந்த பூமியிலிருந்து ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை, நாம் ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை, நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமாய் போகிறோம் என்று ஒரு தத்துவத்தை சொல்லுகிறதுண்டு. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். ஒரு செத்துப்போன விசுவாசி, கர்த்தருக்குள் மரிக்கிற விசுவாசி இந்த உலகத்திலிருந்து ஒன்றும் கொண்டு போவதில்லை என்று மற்ற மனுஷர்கள் சொல்லுகிறது போல அல்ல. நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட வரும் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு கிரியைகளுக்கும் கர்த்தர் நிச்சயமாக பலன் அளிப்பார் என்று வசனம் உறுதியாய் சொல்லுகிறது. ஆகையினால் இந்த பாவத்தை குறித்த தண்டனை என்கிற காரியம் சரியானதாக இருந்தாலும் அதை சற்று நேரம் மறந்துவிட்டு கர்த்தருக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் நாம் என்ன கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்பது நல்லது. இந்த நிறைவேறாத தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எரேமியாவால் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம். எரேமியா 31வது அதிகாரம் 16ஆம் வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி
உன் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த தீர்க்க தரிசனத்தை எரேமியா எப்போது சொல்லுகிறான் என்று நீங்கள் பார்க்கிற பொழுது, நம்முடைய அழுகையெல்லாம், நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நம்முடைய சஞ்சலம் தவிப்பு எல்லாம் நம்மை விட்டு ஓடி போகும் என்று சொல்லிவிட்டு, உன் கண்ணீரை நீ அடக்கிக்கொள், நீ அழாதபடிக்கு உன்னை காத்துக்கொள், ஏனென்றால் உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால் கர்த்தருக்கென்று நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு கிரியைக்கும் பலன் உண்டு என்ற சிந்தையோடு கர்த்தருடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து பிரயாசப்பட, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.